ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட இந்த ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். 2 கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 1:3 எனில் அவைகளின் மேற்பரப்புகளின் விகிதம் என்ன? ரொம்பவே சிம்பிளா சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆருடைய ரேஷியோ சொல்லிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 1:3 சொல்லிருக்காங்க. இதை நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் 3x எடுத்துக்க போறோம். அப்படி எடுத்து சால்வ் பண்ணோம்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப மேற்பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா 4π r² தெரியும். சோ இந்த வேல்யூல இந்த வேல்யூ என்ன பண்ண போறோம், நம்ம இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ரேஷியோங்கிறனால நம்ம டிவைட்ல எழுதலாம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் டிவைட்ல எழுதிக்கும். சோ 2 வேல்யூ இருக்கனால 2 டைம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 4π ஒரு வேல்யூ x இல்லையா, x² டிவைடட் பை அதே மாதிரி 4π இன்னொரு வேல்யூ வந்து 3x². சோ ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ 4π டைரக்டாவே கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா x² 9x² கிடைக்கும். x² கேன்சல் ஆயிடும். சோ 1/9. சோ இதை வந்து ரேஷியோல எழுதணும்னா எப்படி எழுதலாம், 1:9 எழுதலாம். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் போன ப்ராப்ளம் மாதிரியே தான். கோளங்களின் ஆரங்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவைகளின் கொள்ளளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. இப்ப கோளத்துடைய கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் பாத்தீங்கன்னா 4/3 πr³ ஃபார்முலா தெரியும். இப்ப இதுல வந்து ஆரத்தோட ரேஷியோ சொல்லிருக்காங்க 2:3. எப்பயும் போல இதை நம்ம என்ன எடுத்துக்க போறோம், 2x 3x எடுத்துக்க போறோம். ரேஷியோங்கிறதுனால டிவைட்ல எழுதலாம். சோ டிவைட்ல எழுதி தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். சோ 4/3 π ஆருக்கு பதிலா ஃபர்ஸ்ட் 2x³ divided by 4/3 pi 3x³. So 4/3 pi டைரக்டாவே கேன்சல் ஆயிடுது. இதை இன்னும் சால்வ் பண்ணோம்னா 8x³ divided by 27x³ கிடைக்கும். x³ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8/27. சோ இதை வந்து ரேஷியோல எழுதணும்னாக்கா 8:27. நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், இதுவும் போன ப்ராப்ளம் மாதிரியே தான். இரு வட்டங்களின் ஆரங்களின் விகிதம் 1:4 எனில் அதன் பரப்புகளின் விகிதம். ஆரத்தோட ரேஷியோ என்ன சொல்லிருக்காங்க, 1:4. எப்பயும் போல நம்ம என்ன எடுத்துக்குவோம், x 4x எடுத்துக்குவோம். வட்டத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து πr² இல்லையா? சோ இதுல இந்த வேல்யூஸ் என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ π இன்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ x² டிவைடட் பை π 4x². சோ π கேன்சல் ஆயிடும். x² by 16x² வரும். x² கேன்சல் ஆயிட்டு 1/16. இதை வந்து ரேஷியோல எழுதணும்னா 1:16. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ்ல உள்ள ஃபார்முலாஸை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.